திமுக இப்ப எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால் என்னன்னு நினைக்கிறீங்க? தோல்விதாம்மா. திமுக வாய்ப்பு வராதுங்க. ஒன்னே ஒண்ணுதான், கொள்கை பரப்பு செயலாளரை நல்லபடியா போடணும். ஒருவேளை பொது வேட்பாளரா சீமானை நிறுத்தி திமுகவும் அதிமுகவும் அவருக்கு ஆதரவு கொடுத்தா நீங்க அந்த முடிவை ஏற்றுப்பீங்களா? சீமானுக்கு ஆதரவே தேவை. ஏத்துக்க கொஞ்சம் அச்சம்தான். 100% எதிர்ப்பேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்கணும். முதல்ல வரப்போற இடைத்தேர்தல்ல எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிக்கு தான், எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ 116, 17 ஜெயிச்சிருக்காங்க தாவாக்கா. அதே தான் இவங்களும் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் வரைக்கும் விஜய் தான். அதுக்கப்புறம் அவர் இந்த திட்டங்கள் எதுவும் சரியா செய்யலைனா தான் மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனாக்கா விஜய் தான். திமுக இப்ப எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால் என்னன்னு நினைக்கிறீங்க? தோல்விதாம்மா. திமுக எதுவும் சவால்னு சொன்னா மக்களுக்கு நல்ல பேர் வாங்கணும். மக்களுக்கு நல்ல பேர் ஒன்று வாங்கணும். சவால்லாம் என்ன, மீண்டும் அவங்க திருப்பி வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க, வேற ஒன்று. இந்த தவறான இந்த ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கத்தை திமுக சவாலில் எதிர்கொள்றதுக்கு மக்கள் இடத்துல மேலும் அவங்க அவங்களுடைய பாணியை கடைபிடிக்கிறது, தமிழ் தேசியம், தமிழ் அதுவே போதும்னு தான் என்னுடைய இது. அவர்கள் செய்த சில சாதனைகளே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கே கோடி கோடியா கொள்ளடிச்சது மக்களே தெரியாம இருந்தாங்க. இப்பதான் எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. திமுக வாய்ப்பு வராதுங்க. மக்கள்கிட்ட எப்பயுமே பொதுவாகவே ஆளுங்கட்சி மேல ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்க தான் செய்யும். அதை கூட ஒரு பெரிய இதுவா எடுத்துக்க தேவையில்ல. அவங்க நார்மலா போனாவே போதும் அப்படின்றதுதான் என்னுடைய. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆடா கட்சிங்கிறாங்க, பரம்பரை சம்பாதிச்சுக்காங்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாருனாக்கா அவங்களே ஒத்து போய் செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம், நல்லது செய்வாங்க. சரி செய்கிறாரு போட்டோம் அப்படின்னு ஒரு இது எடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கணுமே. திமுக மீண்டும் அரசியல்ல வலுவா வரணும்னா உங்க பார்வையில நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், கொள்கை பரப்பு செயலாளரை நல்லபடியா போடணும். அந்த கொள்கைகளை வெளிய மக்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம பேசவே முடியாது. திமுக வர்றதுக்குன்னா மக்கள் ஏன்னா 50 வருஷமா காலமாக இருந்தாங்க பழைய கட்சி, உங்கள் தொண்டர்களுக்கு தெரியும். அதனால இன்னும் மக்களோட என்ன சேவைகளும் நல்லா செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் நல்லா செஞ்சால் அந்த எப்படி சொல்கிறதுன்னா ரவுடிசங்கள் இல்லாமல் மக்கள் மனசில் இன்னும் பதியணும். அம்மா இன்னெல்லாம் ஸ்டாலினுக்கு பிறகு அதெல்லாம் நிலைச்சு நிற்காது. ஸ்டாலினோட முடிஞ்சு போகும். திமுக வாய்ப்பு வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்ப அரசியல் பண்ணாங்கிறாங்க. இவர் விஜய் தனியாக இது பண்ணுறாரு. அதனால உங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா அது பார்வையில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டுன்னு வரணும். வந்தாக்கா மறுபடியும் திமுக வர வாய்ப்பு உண்டு. அவங்க 5 ஆண்டு காலங்களாக ஆட்சி நல்லா தான் பண்ணாங்க. அந்த கொள்கை பரப்புகளை வெளியே நல்லா செயல்படுத்துனாங்கன்னா, வெளியில மக்களுக்கு தெரியபடியா செயல்படுத்துனாங்கன்னா மறுபடியும் நல்லா என்ன 50 வருஷம் 50 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தினவங்க. இனிமேல் இது அவங்களுக்கு கொஞ்சம் பாடம்னா இனிமேல் போகிற காலத்தில் மக்களோட மனசில் பதியணும். நல்லா சிறப்பாக பண்ணால் மக்களுக்கு நல்ல பேர் வாங்குற மாதிரி நல்லா பண்ணணும். ஆனால் கூட்டணி பயங்கரமான கூட்டணி, பெரிய கூட்டணி தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றுமே கூட்டணியுமே இல்லை. ஆனால் 75 வருஷம் ஆண்டை கட்சி அது. ஆனால் மக்கள் அவங்க செல்வாக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ மக்கள் சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. படித்த பசங்கள்லாம் மாற்றத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாம் எங்கே வரணும் அது மாதிரி ஆசைப்படுறாங்க போது அந்த வயசானவங்களாம் அந்த டிக்கெட்லாம் வேலைக்காக திமுக இருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எங்கே போகிறோங்கிறாரு. அது எப்படின்னு தெரியல, போக போதான் தெரியும் எங்களுக்கு. இப்போ இருக்கிறவங்க தாவாக்காவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மாற்றம் வரணும்னு நினச்சிட்டாங்க. இப்போ வந்துடுச்சு. இதே லெவலில் தான் போகும்னு நினைக்கிறோம். ஏன்னா மற்ற அரசியல் எதுவும் சரியில்லைன்னு அப்படி ஒரு மனப்பான்மையில் வந்துட்டாங்க மக்கள். இப்போ வர காலங்களையும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போத்திலேயே அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம பல ஆண்டுகளெல்லாம் நம்ம அரசியலில் முன்னோடியாக இருக்கோம். இப்போ நம்ம பின்னால் இருக்கமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. மேலே அவங்க பண்ணுறது இன்னும் நிறைய காலம் ஆகும். ஏன்னா
இவர் வந்திருக்காரு, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இவர் நாட்டில் நல்லது பண்ணாருனாக்கா இவர் தான் வருவார். ஏன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் தான். இந்த மாதிரி ஒரு அரசியலில் மெஜாரிட்டியில் வந்தது 77 எம்ஜிஆர் வந்தார். அவருக்கு அப்புறம் இவர் 2026 இவர் வர்றார். அதனால் வந்து இவர் அவரை மாதிரி பாலிசியில் கொண்டு போனாருனாக்கா கண்டினியூவாக இவர் வரலாம். யாரும் வர முடியாது. ஏன்னா அவருடைய பேரை கெடுத்துட்டாங்க. தாவேகாவுடைய வளர்ச்சியை திமுக தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை எதிர்பாராத வெற்றி இது தாவேகாவுக்கு. அதனால திமுக வந்து நிலைக்குலைஞ்சு போனது உண்மைதான். தடுக்கிறாங்களே, தடுக்க முடியும் நினைக்க சொல்லி தடுக்கிறாங்களே. அவங்க தடுக்கிறதுக்கு எவ்வளோ திட்டங்களை போடுறாங்க, ஆனால் வந்து அது வந்து நிறைவேறாது. எல்லாருமே பொதுவாகவே அதனால வந்து இவங்க இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஆட்சி எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்த முறை மக்கள் எப்பயுமே சந்தர்ப்பம் தருவாங்க. அதற்கேற்ற போல தாவேகா நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இது. திமுகவை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அஜெண்டாவே இல்லை. என்ன கேட்டால் அடுத்த முறை நின்னா திமுக ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. அவங்க ஒன்று செய்தவங்க வந்து தடுத்து இவங்க வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அன்னைக்கே வந்து சட்டசபையில் இது பண்ணாரு. அதுக்காக எல்லாம் வெளிநடப்பு தாங்களே வளரட்டுமே. சின்ன கட்சியாக நாங்கள் வளர்ந்து வந்தாங்க. எல்லாமே இப்போ திமுக வந்து வரப்போகிறாங்களாங்கிறாங்க. அது உண்மையாக போய் தெரியல. ஆனால் தாவிக்க வளரும். அதாவது மக்கள் நினைச்சாதான் விஜயுடைய ஆட்சியை இது பண்ண முடியும். வேற எந்த சக்தியாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் எப்படி செய்கிறாரு பார்க்கணும்ல. அவங்க நம்ம செய்து பார்த்தோம், இப்போ இவங்க செய்கிறாங்க, நம்ம அதை பார்க்க தான் செய்வாங்க. எப்படி செய்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்க தான் எல்லாருக்குமே. இதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் கலைஞர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் வந்தார், சரி என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கணுன்னு பார்த்தாரு. அந்த மாதிரி அவங்க வளர்றத பார்க்க தான் செய்வாங்க. பின்னாடி முதல்ல இருந்தவங்க பார்க்க தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க எப்படி சரி இது நடக்குதா, ரைட், நல்ல மாதிரி நடந்தால் சரி, அவ்வளோதான். இடைத்தேர்தல் 2026 அரசியல் முடிவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியோ அதே தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் மனசுல எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மக்கள் பணியை நல்லா பண்ணணும். மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் பாதுகாப்போட நல்ல மக்களோட நல்லா சேர்ந்து பணியாட்டினா இந்த வாட்டி வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாய்ப்பு உண்டு. ஒருவேளை பொது வேட்பாளரா சீமானை நிறுத்தி திமுகவும் அதிமுகவும் அவருக்கு ஆதரவு கொடுத்தா நீங்க அந்த முடிவை ஏற்றுப்பீங்களா? சீமானுக்கு ஆதரவே இந்தியாவில் இல்லை. ஏற்றுக்க கொஞ்சம் அச்சம்தான். 100% எதிர்ப்பேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? முதல்ல சீமானுக்கு ஆதரவு இல்லாமல் மாய்க்கிட்டாங்கம்மா. அவன் பாவம் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து நல்லா வலுவாக தான் இருந்தான். நல்ல வலுவான கட்சி அது. கடைசியில் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருந்த ஆட்கள்லாம் எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. வேட்பாளர்கள்லாம் தோத்துட்டாங்க. ஒரு வேட்பாளர் கூட ஜெயிக்கலாமா. இதுல என்ன தெரியுது, கட்சியில் வலு இல்லைன்னு தெரியுது. ஏன்னா செப்பரேட்டாக நின்றுட்டு திரும்ப கமிட்மெண்ட் எல்லாம் அந்த என்னது சொல்லுவாங்க செல்ஃப் ஸ்லீப்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னா பிஸ்னஸ் மாதிரி தானே அந்த அரசியல் ஆகிடும். பப்ளிக் அப்படித்தானே திங்க் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக தனி மெஜாரிட்டியில் வந்துட்டு தனியாக நின்னா தானே மெஜாரிட்டி என்றைக்குமே. புரியுதா? இவ்வளோ அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து 60 வருஷம் சாயலாகவே போச்சு. போட்டா போட்டி தான் நடத்திக்கிறாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இல்லை பப்ளிக்கு. சீமான் தான் வந்து சொன்னா எங்கள் அப்பாவுக்கு பேனா வச்சா உடைப்புன்னு சொன்னாங்க. எப்படிங்க இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க? அது தப்புங்க. அது 2வது ஆட்சிக்காக வந்து ஒன்றா சேர பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்க. மக்கள் ரொம்ப இதாகி போச்சு. ஏன்னா ஆட்சி தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிக்கும் போது மக்கள் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ சீமானும் வந்து அங்கே போய் சேர்ந்தானா, சீமா ஆமை கட்சினா பூனை கட்சினா எல்லா கட்சி சொல்லும் போது நீ அங்கே போய் இது பண்ண ஒன்று என்னப்பா, அப்போ என்ன பேனா உடைப்பா கடல் தண்ணியை ஒத்தி பண்ண வரா. ஆனால் போய் இங்கே அதான் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நானே அதிமுகவில் இருந்துவேன். எல்லாரையும் எனக்கு தெரியும். எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எடப்பாடியிலேருந்து. எடப்பாடி வந்து ஒரு திறமையாக நடத்தின கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அது வந்து இப்போ சரியா அதை கொண்டுன்னு போக முடியல அவங்களால. வரப்போற இடைத்தேர்தல்ல எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிக்கு தான் எப்பவுமே. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ 116, 17 என்னவோ ஜெயிச்சிருக்காங்க தாவாக்கா. அதே தான் இவங்களும் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறோம். 5 வருஷம் வரைக்கும் விஜய் தான். அதுக்கப்புறம் அவரு இந்த திட்டங்கள் எதுவும் சரியா செய்யலைனா தான் மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனாக்கா விஜய் தான்.